ஹாய் ஹலோ வணக்கம். எப்பொழுதுமே நான் சென்னைக்கு போனால் நிறைய நர்சரிக்கு போய் அங்கே இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து அப்டேட் பண்ணுறதா என்னோட வழக்கம். ஆனால் இந்த முறை எங்கேயுமே போக முடியலங்க. காரணம் இந்த மழை தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கேங்க. தொடர்ந்து இந்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். வீட்டிலேயே நம்ம சாத்துக்குடி மரத்தில் பறித்த அழகான இந்த பழங்கள், என்னோட ஃபேவரட்டான பவளமல்லி பூக்களை எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்கு முன்பகுதியில் அலங்காரமாக வச்சது. ரொம்ப நாள் கழித்து நிறைய பூக்களை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மாலையாக தொடுத்து கோயிலுக்கு பூஜைக்கு எடுத்துக்கிட்டு போனது எனக்கு மனசுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருந்துச்சுங்க. கொற்ற மழையிலேயே நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஷூட். வீட்டிலேயே மருதாணி செடிகளில் இருந்த இலைகளை பறித்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி கைகளில் போட்டு எந்த அளவுக்கு செவந்திருக்கு பாருங்க. கோயிலுக்கு கிளம்பும்போது நல்ல அழகாக ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரெடியாகி குடும்பத்தோடு நின்று ஃபோட்டோ எடுத்தது இன்னுமே என் கண்களுக்குள் அப்படியே நிற்கிதுங்க. பட்டாசு கொளுத்தும்போது மறுபடியும் பட்டையை கலப்புற மேக்கப்போடு ரெடியானது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்ச நிறைய பலகாரங்களை வீட்டிலையே நாங்கள் செஞ்சோம். இதையெல்லாம் எப்படி தயார் பண்ணணும், எந்த ரெசிபி அப்படின்றது எல்லாத்தையுமே தொடர்ந்து வர பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.